ஹரே கிருஷ்ணா. யூரோப்பில் ஃபுட்பால் மேட்ச்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் எப்படி கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ஃபேமஸோ அது போல் யூரோப்பில் ஃபுட்பால் பைத்தியம் அதிகம். பைத்தியங்கள் அப்படின்னா உண்மையாலுமே சட்டையெல்லாம் கிழிச்சிப்பாங்க, அந்த மாதிரி பைத்தியங்கள் இல்லையா. ஸோ ஃபுட்பால் மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு உள்ளேருந்து வெளில வரத்துக்குள்ளார சட்டையெல்லாம் கழட்டி சுற்றுறது இல்லையா, எல்லா விதமான பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, அவங்க கண்ட்ரி தான், மேபி ஃப்ரான்ஸோ என்னமோ தெரியல இல்லையா, அவங்க ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ வெளியில் வரவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபுட்பால் மேட்ச் முடிச்சுட்டு வெளியில் வர ஒருத்தர் எப்படி இருக்கணும், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கணும், எல்லாம் நல்லா கத்தி இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களே வாலண்டியராக கடையில் கிழிச்சு விட்டு அமுச்சு விட்டுறது. என்ன காரணம் தெரியுமா, நாங்களாம் டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு இல்லையா. இதனால தான் என்னமோ தெரியல, இப்போல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிச்சு சாயம் பூசி இல்லையா மேலே சேர்த்த வாரி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அந்த கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அடையாளம் தெரியணும் இல்லையா. பெரிய மனுஷன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் ஏப்பம் விடணும் இல்லையா, அப்படி பெரிய ஏப்பம் விடணும். ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொன்னால் அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து என்ன கிடையாது, மதிப்பே இல்லை. பெரிய மனுஷன் கல்யாணம் பண்ண பசியோட அமுச்சு வச்சுட்டான், வேஸ்டான ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையன் என்ன பண்ணும், டஸ்ட் புஸ்ன்னு 4 வாரத்தை இங்கிலீஷில் பேசும். ஏன்னா கான்வெண்ட்டில் படிக்கிற இங்கிலீஷே பேச மாட்டேன், மம்மி டேடின்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற, அம்மா அப்பான்னு கூப்பிட்ருக்க அசிங்கமாக இல்லையா. இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசினா தான் அவனுக்கு அழகு. பியூட்டி பார்லருக்குள்ளே போயிட்டு வந்தால் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடக்கூடாது. நிறைய பேர் பெயிண்ட் அடிக்கிறேன்ற ஓவராக கோட்டிங் அடிச்சு விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு முறை ஒரு கல்யாணத்தை என்னை கூப்பிட்டுருந்தாங்க, 60ஆம் கல்யாணம் ஒரு கூப்பிட்டுருந்தாங்க, ப்ரோக்ராம் போயிருக்கும்போது நான் மேடையை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சவர் உட்காந்துட்டு இருக்காரு, மாமா உட்காந்துருக்காரு. பக்கத்தில் அவங்க ஒய்ஃபை காணோம். மேடம் 60ஆம் கல்யாணம் சொல்கிறாங்க, ஒய்ஃபை காணவே அப்படின்னு பார்த்தேன். பொண்ணை உட்கார வச்சுருந்தாங்க. இல்லை நான் பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க இல்லையா, 60ஆம் கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி ஊற்றுவாங்க இல்லை, கும்பத்தில் தண்ணி ஊற்றுவாங்க தெரியுமா, வெளியில் கூப்பிட்டு போயிட்டு. ஆனால் இங்கே தான் பார்க்குறேன், கொண்டு போய் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்ற தெரியுது அங்கே உட்காந்துருந்தது ஒன்றும் இல்லை, மாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. 4 கோட்டிங் நைட்டு அடிச்சே உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ பொண்ணுக்கும் மாமிக்கும் அடையாளமே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ தான் அந்த பியூட்டி பார்லர் யாருன்னு கேட்டு வாங்கிட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டான பியூட்டி பார்லர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. நீங்கள் எப்படிப்பட்ட ஃபேஸோட போனாலும் நல்லா பட்டி திங்கறீங்களா பார்த்தவங்கள நல்லா அனுப்பிச்சி வச்சுருவாங்க இல்லையா. அதுபோல் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் போகும்போது தொண்டை கட்டிக்கிச்சுப்பா பாடி பாடி அப்படின்னு வெளில போகணும். அப்படி போகலன்னா இந்த ப்ரோக்ராம் வந்ததில் அர்த்தமே இல்லை. கையெல்லாம் தட்டி தட்டி கையெல்லாம் சகப்பாக இருக்கணும். இந்நேரம் பா எவ்வளோ நேரம் கை தட்டி தட்டி கையெல்லாம் சகப்பாயிடுது அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்தது பிரயோஜனமே இல்லை. ப்ரோக்ராம் கூப்பிட்டா ஸ்ரீதர் பாவுக்கு அவமானம், ப்ரோக்ராம் செய்யக்கூடிய எங்களுக்கு அவமானம். அதனால் கொஞ்சம் மானத்தை காப்பாற்றணும். இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வேறு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான், இந்த ப்ரோக்ராம்குள்ளே ஆரம்பிக்கவே இல்லை. எப்படி ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு ரிஹர்சல் ஒத்திக்க தான் பார்த்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு சத்தமாக பாடுங்க. வெளியே போகும்போது உங்கள் வீட்டில் கேட்கணும், என்னம்மா ஆச்சு, நம்ம தானே போனேன், என்ன கேட்குற, ஹரே கிருஷ்ணா மாத்திரம் கத்தி கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொன்னால் தான் இந்த ப்ரோக்ராமு சக்ஸஸ். இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் கிடையாது. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாடலாம். இங்கே நம்ம மதுரையில் திருமோகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமோகூரில் யார் இருக்காங்க, காலமேக பெருமாள் அப்படின்ட்டு. அவருக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது, வழித்துணை பெருமாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்மபந்து இல்லையா. ஏன் ஊர் பேர் திருமோகன் பேர் இருந்துச்சு தெரியுமா? இங்கே தான் மோகினி அவதாரம் எடுத்தார் பகவான். மோகினி அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மோகினி அவதாரம்? நீங்கள் மோகினி கேள்விப்பட்ட ஜெகன் மோகினி பேய் படம், அந்த பேய் படம் கிடையாது. இந்த மோகினி அவதாரம் தான் வேறு. சரி, என்ன ஆகுது நான் கதை சொல்கிறேன் கேளுங்க. தேவர்களும் அசுரரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்க்கடலை கடையணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. திருப்பார்கடலை கடையணும் முடிவு பண்ணுறாங்க. திருப்பாடல் கடலுக்குள்ளார அமிர்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுனால
ரெண்டுமே கலைன்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலைன்னு முடிவு பண்ண பின்னாடி என்ன பண்ணுறாரு, விஷ்ணு கூப்பிட்றாரு, 2 பேரையும் கூப்பிட்றாரு. எந்த 2 பாட்டையும் கூப்பிட்றாரு, எந்த 2 பாட்டையும் கூப்பிட்றாரு, தேவர்களையும் கூப்பிட்றாரு, அசுரர்களையும் கூப்பிட்றாரு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 பேரும் ஒத்தே போக மாட்டாங்க. 2 பேர்த்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 2 பேர்த்தையும் சேர்ந்து வேலை செய்ய சொல்கிறார். நம்ம தெரியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, போட்டு அந்த கடையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெரிய கடையில், திருப்பாக்கடலில் கடையை ஆரம்பிக்கிறாங்க. கடை என்ன ஆகுதுன்னா, உள்ளேருந்து பல பொருட்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. முதல்ல அஸ்வம் ஒரு அழகான குதிரை ஒன்று வெளில வருது. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு யானை ஒன்று வெளில வருது. அதான் இந்திரன் வந்து உபயோகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் உள்ளே இருந்து சந்திரதேவன் தோன்றுறார். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வெளில வராங்களா. மகாலட்சுமி அங்கேருந்தா முதல்ல வெளில வராங்க. மகாலட்சுமி வந்த உடனே எல்லாரும் லக்ஷ்மியை பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. எதுக்கு லக்ஷ்மியை பார்ப்பாங்க எல்லாருமே? கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இல்லையா? எல்லாருக்கும் லக்ஷ்மி தான் இஷ்டம். யாருக்கு தான் இஷ்டம் கிடையாது? காசுன்னு யாருக்காவது இஷ்டம் இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்கும் காசுனா இஷ்டம் இல்லையா? காசுக்கு அதிபதி லக்ஷ்மி இல்லையா? லக்ஷ்மி தேவி தோன்றினவுடனே எல்லாரும் லக்ஷ்மி பார்க்குறாங்க. நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா இவன், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா இவன் சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் எல்லாரையும் பார்த்தாங்க, சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்னைக்கே சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை என்ன பண்ணலாம், தானே சூஸ் பண்ணுறதுக்கான சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. பலவிதமான திருமணங்கள் இருக்குது. ஒன்று பெரியவங்களாக பார்த்து செய்யக்கூடிய திருமணம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது நாம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மூன்றாவது கடத்திட்டு போயிட்டு பண்ணிக்கூட கல்யாணம் இருக்குது. நாலாவது யாராவது நம்மளுக்கு வந்து தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்கள திருமணம் பண்ணிக்கிறது உண்டு. இந்த மாதிரி சுயம்பரம் அப்படின்னு வைப்பாங்க. சுயம்பரம் அப்படின்னா மாப்பிள்ளைங்களை உட்கார வச்சு லைனாக உட்கார வச்சுருவாங்க. முன்னே விட்டுருவாங்க. நீ என்ன பண்ணுமா, போய் உனக்கு பிடிச்சோன்னு போய்க்கோ, சூஸ் பண்ணிக்கோன்னு விட்டுருவாங்க. அது வேத கலாச்சாரத்திலேயே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் வேதத்தில் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை நினச்சிட்டு இருக்கோம். பட் வேதத்தில் பெண்களுக்கு தான் நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நாம் தெரியாதனால போய் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்படி லக்ஷ்மி தேவிக்கு சுயம்பரம் இருப்பேன். லக்ஷ்மி தேவி என்ன தெரியும் பண்ணுறா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். யாரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படி வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான். பெண் என்ன பண்ணுறான் அப்படின்னா சூஸ் பண்ண ஆரம்பிப்பான். எந்த கணவனை நாம் தேர்ந்தெடுப்பது, கணவனுக்கான குணங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணணும், செக் பண்ணும். கண்ணில் பட்டவனே என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மி தேவி ஒவ்வொருத்தரையாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்த்து கமெண்ட் சொல்லிகிட்டே போகிறாங்க. இவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம்னு என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் சொல்லிட்டே போகிறாங்க. முதல்ல ஒருத்தரை பார்க்குறாங்க, பிரம்மாவை பார்க்குறாரு. பிரம்மாவை பார்த்துட்டு இவருக்கு நீண்ட ஆயுசு இருக்குது, ஆனால் இவரால் கோபத்தையும் காமத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, இவர் வேண்டாம். அடுத்தது போகிறாங்க. அடுத்தது ப்ரஹஸ்பதியை பார்க்குறார். ப்ரஹஸ்பதி ஒரு நல்ல ஞானம் இருக்குது, ஆனால் பாவம் தேவர்களை அண்டி பொழைச்சிட்டு இருக்காரு, இவரும் வேண்டாம். அடுத்தது போகிறாரு. பிருகு மகரிஷியை பார்க்குறாரு. ரிஷி நல்லவர் தான், சக்தி இருக்குதா, ஆனால் இவருக்கு திடீர்னு கோபம் வந்துடும், இவர் வேண்டாம். அடுத்தது போகிறாங்க. இந்திரனை பார்க்குறாரு. இந்திரன் இவன் பெரிய தேவன் தான், ஆனால் அப்பப்போ என்ன பண்ணிடுவான், ஓடி போயிடுவான் இல்லையா? அசுரன் வந்தாங்கன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவான், இது ஒன்றும் வேண்டாம். இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையாக சூஸ் பண்ணிகிட்டே போகிறாங்களா. யமதர்மனை பார்க்குறாங்க. யமதர்மனை பார்த்தோன்னே இவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நானும் சேர்ந்து பயப்படணும், எனக்கு இந்த மாதிரி பயப்படுற ஹஸ்பண்டு வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாரும் லக்ஷ்மி தேவியை பார்த்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவியை பார்க்குறவங்க லக்ஷ்மி என்ன பண்ணவே இல்லை, செலக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் ஒருத்தரை பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னா நாராயணன், பகவானை பார்க்குறாங்க. லக்ஷ்மி தேவி பகவானை பார்க்குறாங்க. நாராயணன் என்ன பண்ணுறாரு, அவர் வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. பார்க்காரு, கண்டுக்காத மாதிரி லா 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 அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு தெரியும் லக்ஷ்மி தேவிக்கு நாராயணன் ரொம்ப பிடிக்கும் தெரியும், நாராயணுக்கும் லக்ஷ்மி தேவி ரொம்ப பிடிக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வெளியில் எல்லாரும் மணி காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில காட்டிக்க மாட்டாங்க. நான் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு வெளில காட்டிக்க மாட்டாங்க. அது ஒரு புருஷ லட்சணம். பார்த்த உடனே அப்படியே என்ன பண்ணக்கூடாது, சொல்லு வந்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுக்கு ஆண்மகன் அப்படின்ற பேரே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு, பகவான் எங்கேயோ வேலைக்கே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்தால் லக்ஷ்மி தேவி முடிவு பண்ணாங்கன்னா இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களான்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக லக்ஷ்மி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. யார் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் வேணும்னு பிடிச்சிட்டாங்க. இது நமக்கே உண்டான சுபாவம்.
இல்லையா? குழந்தை என்ன பண்ணும்? எது வேணான்னு சொல்லுமோ அதுதான் எடுத்து வச்சுக்கும். இது வேண்டாமான்னு சொன்னால் அதுதான் எடுத்து வச்சுக்கும் இல்லையா? அதுபோல் லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாங்க? எனக்கு இவன் தான் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் முடிவு பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு எதிரையுமே பற்று இல்லையா, நாராயணனுக்கு எது மேலே பற்று இல்லையா. அப்படி பற்று இல்லாத நபரை தான் கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணுறாங்க? நாராயணனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு தான் உள்ளேருந்து முதல்ல என்ன வருது? விஷம் வெளில வருது இல்லையா? ஆலகால விஷம் வெளில வருது. அதை என்ன பண்ணுறாங்க? போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. சிவன் என்ன பண்ணுறாரு? அந்த விஷத்தை குடிக்கிறாரு, தொண்டையில் நின்றுச்சு. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து தன்வந்திரி பகவான் வெளில வரார். கையில் அமிர்த கலசத்தை வெளில கொண்டு வரார். கொண்டு வந்து சண்டை. யார் யாருக்கு சண்டை? தேவர்களுக்கும் அசுரருக்கும் சண்டை. நாங்கள் தான் முதல்ல குடிப்போம், இல்லை நாங்கள் தான் குடிப்போம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சண்டை போட்டுக்கும் போது என் சண்டையில் என்ன ஆச்சு? அசுரர்கள் பிடிங்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. நாங்கள் தான் குடிப்போம்னு சொல்லிட்டு பிடிங்கி ஓடி போயிட்டாங்க. இப்போ அவங்க தடுக்கணும். எப்படி தடுக்கிறது அப்படின்னு கொஸ்டின். இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? ஆரம்பத்திலேயே அசுரர்களை கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல. தேவர்களை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? அமிர்தத்தை கலந்து தேவர்கள் எடுத்துருக்கலாம். அசுரர்களை ஏன் கூப்பிட்டாங்க? கொஸ்டின் நம்மளுக்கு வரணும் இல்லையா? இன்னைக்கு கதையாக பார்த்தீங்கன்னா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அமிர்தன்றாங்க, கடல்ன்றாங்க, கடையன்றாங்க, உள்ளேருந்து வருதுன்றாங்க. என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் இந்த கதைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது தெரியுமா? அந்த கடலை போன்றது தான் இந்த உடல் இல்லையா? ஸோ இந்த உடலில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? தேவர்களும் இங்கே இருக்காங்க, அசுரர்களும் இங்கே இருக்காங்க. என்ன அர்த்தம்? ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறது தேவர்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறது அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானேந்திரியம்னா என்னது? நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் என்னது? ஞானத்தை கிரகிக்கக்கூடிய புலன்கள் எதெல்லாம் இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. இதெல்லாம் என்ன பண்ண? நம்மளுக்கு நாலேஜை வெளியில இருந்து கிரகிச்சு கொடுக்கும். இதுக்கு பேரு நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ். இவர்கள்லாம் தேவர்களுக்கு சமமா. இதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒர்க்கிங் சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கிங் சென்சஸ் செயல்பாடுகளை பண்றது. செயல்பாடுகளை பண்ணக்கூடிய சென்சஸ் எது? ஒன்று வாய் பேசுது, கை, கால், மலஜலம் கழிக்கூடிய இடம் இல்லையா? ஸோ இது 5. ஸோ அப்போ 5 ஞானத்தை பெறக்கூடிய சென்சஸ், 5 செயல்பாடுகளை செய்யக்கூடிய சென்சஸ். புரிஞ்சா நான் பேசுறது? ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் என்ன இருந்தா ஹரே கிருஷ்ணா வந்தால் ஞாபகம் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதை மட்டும் கேளுங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 5 தேவர்களை நாலேஜ் அக்வயரிங் சென்ஸாக சொல்கிறாங்க. 5 அசுரர்களாக ஆக்ஷன் அக்வயரிங் ஒர்க்கிங் சென்சஸ் சொல்கிறாங்க. அப்போ இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடலில் இந்த 10 புலன்களும் சேர்ந்து தான் வேலை செய்யும். தனித்தனியாக வேலை செய்ய முடியாது. 10 புலன்களும் வேலை செய்யும். ஆனால் எனக்கு நம்ம கற்றுக்கணும், இது 2ம் சர்ன் பண்ணுறாங்கல்ல, அசுரர்கள் தேவர் 2 பேர் சர்ன் பண்ணுறாங்க இல்லையா? சர்ன் பண்ணும்போது என்ன வருது? உள்ளே இருந்து நம்மளுக்கு அமிர்தம் வருது. அந்த அமிர்தத்தை யார் கொடுக்கணுமா? தேவர்களுக்கு கொடுக்கணும். தேவர்களுக்கு கொடுக்கணும். இங்கே என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் கொடுக்கணும். எது கொடுக்கக்கூடாது? ஒர்க்கிங் சென்சஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் கஷ்டப்பட்டு இந்த உடம்பால் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல, சம்பாதிக்கணும் இல்லையா? சம்பாதித்த பணத்தை கொண்டு போயிட்டு இந்த புலன் இன்பத்தில் கொண்டு போய் கொட்டிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நாம் இந்த உலகத்தில் எல்லாரும் சம்பாதிக்கணும். சம்பாதிக்காமல் யாருமே இருக்க போகிறதே கிடையாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணுமா. நஹி கஷ்டித் ஜனமபி ஜாது கிருஷ்ணத்தை கர்மக்கிறது காரியத்தே அவசிய கர்ம சர்வ பிரகிருதி ஜெயகுணைன்னு சொல்லி சொல்கிறார். எவ்ரி ஒன் ஹாஸ் டு ஒர்க். யாரும் சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. சோம்பேறிகளா இருந்தால் யாருக்கே பிடிக்காது? கிருஷ்ணருக்கே பிடிக்காது. ஏன்னா கிருஷ்ணர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? எப்பயும் சோம்பேறித்தனமாகவே இருக்க மாட்டார். சுட்டித்தனமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். எப்பயும் பிஸியாகவே இருப்பார் கிருஷ்ணர். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாரதர் போகிறாராம். எங்கே தெரியுமா போகிறாரு? கிருஷ்ணர் வீட்டுக்கு போகிறார். கிருஷ்ணர் வீடு எங்கே இருக்குது? சின்ன பையனாக இருக்கும்போது கிடையாது, இந்த உலகத்தில் துவாரகையில் இருந்துச்சு. கிருஷ்ணர் துவாரகாதீசனாக இருக்கார். கிருஷ்ணருக்கு 16,108 மகாராணிகள், மனைவிகள். என்ன பண்ணுறாரு? 16,108 பேருக்கும் தனித்தனியாக மாளிகை கட்டி வச்சார். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு?
கிருஷ்ணர் 16,108 பேர் திருமணம் பண்ணிட்டார். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? யாருக்குமே தெரியாது இந்த கதை. நிறைய பேருக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியாது போல இருக்கே. அந்த கதை சொல்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கிருஷ்ணரை போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது வேர்ல்டில். கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, நரகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை கொல்றதுக்காக போகிறார். நரகாசுரனை வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணார், இருக்கக்கூடிய பிரிசனில் இருக்கவங்க ரிலீஸ் பண்ணுறார். அவன் சம்மந்தமே இல்லாமல் 16,000 பிரின்சஸ் என்ன பண்ணியிருக்கான், அடைச்சி வச்சுருக்காங்க. 16,000 ராணிகளை, அதாவது ராணிகள் போல என்ன சொல்கிறோம், இளவரசிகள் அடைச்சி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா பலி கொடுக்கறதுக்காக. பலி கொடுக்கறது இத்தனை பேர் அடைச்சி வச்சுருக்கான். கிருஷ்ணர் வந்தார், நரகாசுரனை கொண்டுட்டார். இப்போ எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டார். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லிச்சு, நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது கிருஷ்ணா. ஏன் போக முடியாது? ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப நாளாக இங்கே வேறவங்க வீட்டில் தங்கிட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன் நைட் ஸ்டாண்ட்லாம் கிடையாது இல்லையா? யாரோ வீட்டில் தங்கிட்டு அப்புறம் யாரோ வீட்டில் வந்து தங்காதுன்னா அன்றைக்கி கிடையாது இல்லையா? எங்கள் வீட்டுக்கெலாம் திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நீயே கல்யாணம் பண்ணிக்க, நீ தான் காப்பாற்று, நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ பாவன்னா கையோடு வந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் கிருஷ்ணர்கிட்ட கேட்குதுங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க. எத்தனை பேர் கேட்குறாங்க? 16,100. ஏற்கனவே 8 கல்யாணம் ஆயிடுச்சு கிருஷ்ணருக்கு. 8 கல்யாணத்தோடு இருக்காரு. இப்போ எத்தனை பேர் கேட்குறாங்க? 16,100 பேரும் கேட்குறாங்க. ஏன்னா கிருஷ்ணரை போல ஒரு அழகான நபர் கிடையாது. கிருஷ்ணரை பார்த்தா யாருக்கு தான் விருப்பம் வராது, எல்லாரும் கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாங்களாம். கிருஷ்ணர் என்ன சொன்னார், அப்பா அம்மா கிட்ட கேட்டு வரேன்னு சொன்னாரா? சொல்லலை. ஒய்ஃப் 8 பேர் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி மீட்டிங் வச்சு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னாங்களா? அதெல்லாம் கேட்கவே இல்லை. கிருஷ்ணருக்கு அதெல்லாம் தேவை. கிருஷ்ணருக்கு 16,100 கிடையாது. 16 லட்சம் வந்தாலும், 16 கோடி வந்தாலும், 16 உலகமே வந்தாலும் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணரால் ஏற்றுக்க முடியும். அது கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். எப்படின்னு இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார். ஒரே நாள், ஒரே முகூர்த்தம், ஒரே நபர் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்குவோம். 16,100 பேரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளாரையே நாக்கு தள்ளிடுது இல்லையா? இப்போ தான் கல்யாணம் முடிச்சு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளாரே குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணுது, கஷ்டப்படுறாங்க இல்லையா? இங்கே 16,100 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும். கிருஷ்ணனுக்கு பண்ணார், உடனே பிளான் பண்ணார். சரிப்பா 100 பேர், 16,100 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணார் அப்படின்னா, 16,108 மண்டபத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், கிரியேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். அப்பா அம்மாலாம் வந்தால் என்ன ஆகணும், கல்யாணம் நடக்கும். ஸோ கிருஷ்ணருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு லெட்டர் போட்டு எழுதி வச்சு அவங்க டிக்கெட் புக் பண்ணி வந்து இதெல்லாம் அப்புறம் அட்ரஸ் தேடி வந்து கரெக்டாக அட்ரஸ், நம்ம வீட்டு அட்ரஸ் ஆனால் பக்கத்து வீட்டு அட்ரஸ் போயிடக்கூடாது. ஏன்னா 16,100 மண்டபம் இருக்கே, எந்த மண்டபத்தில் நம்ம பொண்ணு இருக்கா தெரியாது இல்லை, தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார், கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு கிருஷ்ணரே எல்லாமாகவும் மாறிட்டாராம். யாராக மாறிட்டார், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை மாறிட்டார். பொண்ணுக்கு அப்பா அம்மா மட்டும் இருந்தால் கல்யாணத்துக்கு போதுமா, அண்ணன் தம்பிகள்லாம் வேணும், அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வேணும், அப்புறம் மணப்பெண்ணுக்கு தோழன் தோழிலாம் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும், சொந்தக்காரங்கள்லாம் வேணும், எல்லாமாகவும் மாறிட்டாங்க. அந்த பொண்ணு யாரெல்லாம் தம்முடைய கல்யாணத்துக்கு இருக்குன்னு நினச்சாலோ அவங்க எல்லாமா உருவெடுத்துட்டார் கிருஷ்ணர். அப்போ சொந்தக்காரங்க ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் எல்லாரும் உருவம் வந்துட்டார். அடுத்தது கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பூஜாரி வேணும் இல்லையா? பூஜாரியை யார் உட்காந்துட்டு இருக்காரு, கிருஷ்ணரே உருவெடுத்துட்டார். ஒரு குடுமையை போட்டுக்கிட்டு பூனலை போட்டு வந்துட்டார், மந்திரம் சொல்கிறதுக்கு வந்துட்டார், கிருஷ்ணரே வந்துட்டார். சரி, இது மட்டும் சொன்னால் போதும். அப்புறம் பிபி டும் டும் பிபிலாம் இருக்குல்ல, அது யார் வாசிக்கிறது, அதுவாக வந்துட்டார். வெறும் பிபி டும் டும் வாசிக்கிற வந்தால் போதுமா, அப்புறம் டும் டும் வேணுமே, அந்த டும் டுமாகவும் மாறிட்டார். அதுக்கு இருக்க குச்சாகவும் மாறிட்டார், பிபியாகவும் மாறிட்டார். அப்புறம் எங்கள் சைடில் ஒத்து வருவாங்கல்ல, அதுவாக மாறிட்டார். இது மட்டும் இருந்தால் போதுமா கல்யாணத்துக்கு? அதுக்கப்புறம் வேணும், முதல்ல சமையல்காரன் வேணும். சமையல்காரனா கிருஷ்ணரே வந்துட்டார். முண்டாசுக்கு நல்லா கட்டினார், இடுப்பில் ஒரு கச்சத்தை கட்டினார், சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சமையல் பண்ணுறது காய்கறி கட் பண்ணுமே, காய்கறி கட் பண்ணுற ஆளாக மாறிட்டார். காய்கறி கட் பண்ணால் காய்கறி எல்லாம் வேணுமே, காய்கறியாக மாறிட்டார். அரிசி பருப்பு எண்ணெய் இதுவாக மாறிட்டார். இது மட்டும் இருந்தால் போதுமா, பாத்திரங்கள்லாம் வேணுமே, பாத்திரங்களாக மாறிட்டார். இது மட்டும் இருந்தால் போதுமா, அடுப்பு வேணுமே, அடுப்பாக மாறிட்டார், நெருப்பாக மாறிட்டார். இது மட்டும் இருந்தால் போதுமா, சமைச்சு வச்சா போதுமா, அதுக்கு யாரை வேணும், அடுத்தது சேவை பண்ணணும்.
சேவை பண்ணுற ஆளாகவும் மாறிட்டார். சாப்பிட்றதுக்கே ஒரு கும்பல் வரும் இல்லையா, அதுவாக மாறிட்டார். இங்கே கல்யாணத்துக்கு வராங்க, வந்து பார்த்தா இங்கே வந்து நிறைய தட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, சீதள தட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் எங்கே போய் இப்போ வாங்கிட்டு வருது? சீதள தட்டெல்லாம் மாறிட்டார். கல்கண்டு, ரசகுல்லா, குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு, பாதுஷா, பூந்தி, லட்டு, இப்படி எல்லா தட்டாவும் அவரே மாறிட்டார். அதுக்கப்புறம் என்ன வேணும்? கும்பம் வைக்கணும் இல்லை, கலசம் வைக்கணும் இல்லையா, கலசம், கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காய் சுற்றி வச்சிருக்கக்கூடிய மா இலை எல்லாமா மாறிட்டார். கடைசியில் கல்யாணத்துக்கு என்ன வேணும்? முக்கியமாக என்னது? தாலி வேணும். மாப்பிள்ளை வேணும், அப்புறம் பார்க்கலாம்டா. இல்லை, அந்த தாலி வேணும். தாலி வேணும்னு அப்படின்னா இதுக்காக எஸ்எம்ஜியில் போய் வாங்கிட்டு வர முடியுமா என்ன? எஸ்எம்ஜியில் ஆர்டர் கொடுத்தா 16,100. ஐயோ 16,100 எப்போ நான் செஞ்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மயக்கம் போட்டு எழுதுறீங்க. நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே கூட அப்படி 4 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. 16,100 பண்ணுறது முடியாது. அப்போ என்ன பண்ணார்? கிருஷ்ணர் தாலியாகவும் மாறிட்டார். மாறினதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் வந்து உட்காந்துட்டாங்களா. அப்புறம் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் 16,100 மாப்பிள்ளையாக மாறிட்டார். மாறிட்டு உட்காந்து ஒரே சமயத்தில் என்ன பண்ணிட்டாரு? எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரே சமயத்தில் துவாரகையில் 16,108 வீடு, பெரிய பெரிய மாளிகை கட்டுறார். ஒவ்வொரு ராணிக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒவ்வொரு வீட்டை கொடுத்துட்டார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இந்த வீட்டில் ஒரு நாள், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு நாள், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு நாள், இப்படி வாழ ஆரம்பித்தா எத்தனை நாள் ஆகும் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு? ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இப்போ 16,108 டிவைடட் பை 365 போடுங்க. கால்குலேட்டர் இருக்குல்ல, போடுங்க, கால்குலேட்டர் போடுங்க. 16,108 டிவைடட் பை 365. ஒரு வீட்டுக்கு போகிறது எத்தனை வருஷம் ஆகிடும்? 44 வருஷம் ஆகிடும். அப்படின்னா கிருஷ்ணர் இப்போ பார்த்தாங்கன்னா மறுபடியும் 40 வருஷம் கழிச்சு பார்க்கணும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இல்லையா? அப்புறம் ஃபோன் வந்துடும், இங்கே இருக்கீங்க, வரப்போறீங்களா இல்லையா? இப்போ வீட்டுக்கு இப்பயே வரணும், எனக்கு ஜிபிஎஸ் அட்ரஸ் வேணும். அதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிக்காது. என்ன பண்ணார் கிருஷ்ணர்? அத்தனை ரூபத்தை எடுத்துட்டாராம். 16,108 ரூபத்தை எடுத்துக்கிட்டாராம். அப்படியே இதை வந்துட்டு இருக்கார். இதை பார்க்கறதுக்கு நாரதர் போகிறார். நாரதருக்கு ஒரே ஆசை, கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? நம்ம எல்லாத்தையும் வேலை பண்ணு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவர் சும்மா ஜாலியாக இருப்பாரான்னு பார்க்க போகிறார். துவாரக்குள்ளே போனால் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். காலை நகலையும் போகிறார். 4 மணிக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணார்? விடு எந்திரிச்சு அவசரமாக குளிச்சுட்டு இருக்காரு. 4 மணி அடிச்ச எந்திரிக்கணுமே. யார்? கிருஷ்ணர் எந்திரிக்கணும். ஏன்னா காலையில் நேரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? 3:30 மணிக்கு எந்த நேரம் சொல்கிறோம்? நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்தம்னா என்னது? ஜோசியக்காரன் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தம்லாம் தெரியும். பிரம்ம முகூர்த்தம்னா கிருஷ்ணர் எந்திரிக்கூடிய நேரமா. கிருஷ்ணர் எந்திரிச்சாலும் அதுக்கு பேர் என்னது? பிரம்ம. கிருஷ்ணர் தூங்கினாலும் அது பேர் பிரம்ம முகூர்த்தமே கிடையாது. அப்போ தினம் என்ன பண்ணுறாரு? நம்ம எந்திரிக்கிற போல யார் எந்திரிச்சிடுறாங்க? கிருஷ்ணர் எந்திரிச்சார். ஒரு வீட்டில் பார்க்குறாரு, கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டார். இன்னொரு வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, கிருஷ்ணர் குளிச்சுட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போகிறார், கிருஷ்ணர் குளிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் கிருஷ்ணர் சமைச்சிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் குழந்தை குளிப்பாட்டிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் குழந்தை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் ஒய்ஃபோட உட்காந்து பேசிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் காலைல சாப்பிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் பொண்ணு கல்யாணத்தை பேசிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்திருக்கா, கர்ப்பமாக வந்திருக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு சண்டை, 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் 2 பேரும் வந்திருக்காங்க, 2 பிஸ்னஸ் ஸ்கூல் வந்திருக்காங்க, வியாபாரம் பேசிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்கு போனால் பேரம் குழந்தைருக்கா, அவளை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு வீடா நாரதரை பார்க்கறாரா. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்காரு. நாரதர் எல்லாம் பார்த்து தலை சுத்தி கீழே வந்துட்டாங்க. டேங்கப்பா இவ்வளோ வேலை பண்றியா கிருஷ்ணா நீ அப்படின்னு சொல்லி விழுந்தார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கிருஷ்ணர் என்னைக்கு என்ன பண்றது கிடையாது, என்னைக்குமே சோம்பேறியா இருக்கவே கூடாது. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வேலை பண்ணமான்னு பார்த்துக்கோங்க. வேலை பண்ணலன்னா என்ன பண்ணாது? தயவு செஞ்சு சாப்பிடாது. உலகத்துக்கு பாரமாக இருக்காது. எந்த மிருகம் அப்படி செய்யாது. எல்லா மிருகமும் அந்த உடம்புக்கு தேவைக்கான சாப்பிடும். சாப்பிட்டு உடம்பு நல்லா மெயின்டைன் பண்ணும். ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? இருக்குதுன்னு சொல்லிட்டு மிச்சத்துக்கு வயிற்றில் தள்ளிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம்? நின்றுட்டே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறம் நின்றுட்டே உட்காந்து கை ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிட்டதை கரைக்கிறது. எதுக்கு அவ்வளோ சாப்பிடும், எதுக்கு அவ்வளோ கரைக்கணும் இல்லையா? அதுப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த உடலில் கண்டிப்பாக செயல்பட்டு தான் ஆகணும். ஆனால் செயல்பட்டு நமக்கு வரக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை நம்ம என்ன பண்ணக்கூடாது?
தேவையில்லாமல் போய் புலன்மத்தில் விட்டுறக்கூடாது, உயர்ந்த குறிக்கோளுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டோர் ஏதாவது இருக்கா? இந்த டோர் இருக்காது, அது லாக் பண்ண முடியாதா? நான் போயிட்டு வரணும். அவர் போயிட்டு வரட்டும், அது நம்ம எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. குட் நியூஸ். ஓகே, எனிவே, ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, சின்ன சின்ன விஷயத்தை என்ன பண்ணுறோம், உடனே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். கலியுகத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக என்ன ஆயிடுவோம், நம்மளுடைய அட்டென்ஷன் கவனம்லாம் போயிடும். நம்ம எங்கேயோ கிருஷ்ணரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எங்கே வந்துடுச்சு, ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க அவங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதனால தான் சொல்கிறாங்க, ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது காட்டுக்கு போயிடுங்க, எல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி. கிருஷ்ணர் எப்படி தான் பகவத்கீதை சொன்னாரோ தெரியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸான இடத்துல என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணர், பகவத்கீதையை போர்க்களத்தில் சொல்லி முடிச்சிட்டார், அர்ஜுனன் சொல்லி முடிச்சிட்டார். நம்மளுக்கு அது திறமை கிடையாது. சரி, கடைசி என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, இந்த உடல் இல்லையா? இந்த உடலை நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உழைச்ச பணத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் டிச்சில் கொட்டுற மாதிரி கொட்டிடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷனை சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்க, போய் புலன்கள் கிட்ட கொட்டிடுறாங்க. இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு கொண்டு போய் கொட்டிடுறாங்க. ரொம்ப நல்லா அழகாக பால் பாயசம் செய்கிறோம், பால் பாயசம் சமைச்சு கொண்டு போய் டிச்சில் கொட்டினா எவ்வளவு பிரயோஜனமே இல்லையோ, அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம், காலைக்கு நைட் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உழைச்ச பணத்தை என்ன பண்ணுறோம், கொண்டு போயிட்டு குப்பையில் கொட்டுற மாதிரி தேவையில்லாத பொருட்களில், தேவையில்லாத சந்தோஷத்தில், பப்பில், பாரில் இல்லையா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு போய் பணத்தை கொட்டுறாங்க. கடைசியில் அது எங்கே போய் முடியுது, யூரினில் போய் முடியுது இல்லையா? வாரம் ஃபுல்லாக உழைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான். கடைசியில் 2 நாள் லீவ் கொடுக்குறாங்க அவனுக்கு, வீக்கெண்ட் லீவ், வீக்கெண்ட் ஹாப்பி ஜாலி அப்படின்னு என்ன பண்ணுறான், ஜாலின்னு சொல்லிட்டு நேராக இருட்டு ரூம்பு தான் போகிறான் இல்லையா? இருட்டார எல்லாரும் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டு போட்டிருப்பாங்க, எல்லாம் டிச்சு டிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, முடக்கு ஏதாவது குடிக்கிறது, குடிச்சிட்டு பேண்ட்டில் யூரின் போயிட்டு படுத்துட்டு இருக்கிறது. நைட்டு அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறது. அதான் என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷம் நினைக்கிறேன். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இன்றைக்கி வேர்ல்டு, இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் எது சந்தோஷம் நினைக்கிறாங்க மனுஷங்க, நல்லா குடிக்கிறது, காம வாழ்க்கையில் ஈடுபடுறது தான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. இது எவ்வளவு கீழ்த்தனமான விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம். வேத கலாச்சாரத்தில் நம்முடைய பணத்தை உயர்ந்த விஷயத்துக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயில் கட்டுறதுக்கும் சரி, மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, மற்றவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, பணத்தை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணுறாங்க, இப்படி கொண்டு போயிட்டு தேவையில்லாத விஷயத்தில் கொட்டிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? உண்மைதானே? இன்றைக்கி சிட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சென்னை, ஹைதராபாத், நான் ரீசெண்டாக ஹைதராபாத் போயிருக்கேன். ஹைதராபாத்தில் நைட்டு 12 மணிக்கு ட்ராவல் பண்ணோம். ஒரு ஊர்லேருந்து ஹைதராபாத் வந்துட்டு வரங்கல்லேருந்து வந்துட்டு இருந்தோம். நைட்டு 12 மணி, ஹைதராபாத்தில் கூட்டம் இருக்காது, டிராஃபிக்லாம் இருக்காதுன்னு நினச்சி வந்துட்டு இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு பார்த்தா அவ்வளவு கூட்டம். 12 மணிக்கு எது தெரியுமா, மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்று பிரியாணி கடையில் நிற்கிறாங்க, எல்லாம் ஒயிட் ஷாப்பில் நின்றுருக்காங்க. 12 மணிக்கு எதுக்கு சாப்பிடணும்னு தெரியல. 12 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக போகிறாங்களான்னு தெரியல இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே மதுரையில் கூட போட்டிருக்காங்க 12 மணி பிரியாணி, 2 மணி பிரியாணி போட்டிருக்காங்க. எந்த மிருகமும் அப்படி சாப்பிடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டன்னு பரவாயில்ல சத்தம் போட்டுருக்கோம். 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அடங்கி போயிடும், எதுவுமே சத்தமே போடாது. காரணம் என்னது, மிருகத்துக்கு தெரியும் இந்த உடம்பு எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு. 6 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்க, இல்லை 8 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி சொல்கிறோம். சாயந்தரம் 6 மணி, அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், அதான் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த உடலானது நான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கதைக்கு வந்துடலாம். என்ன ஆயிடுச்சு, அசுரர்கள் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ கிருஷ்ணர் பார்க்குறாரு, சரி அசுரர்களை ஏமாற்றி அந்த அமிர்தத்தை கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டார். எப்படி ஏமாத்துறது, இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி ஏமாத்துறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா? உனக்கு தேவையில்லாத பொருளை கூட என்ன பண்ணுவாங்க, உன்னை வாங்க வச்சுருவாங்க. எப்படி வாங்க வச்சுருவாங்க, அழகாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை போட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு இந்த பாருங்க நீங்களும் வாங்க இந்த பொண்ணை மாதிரி இல்லாமல் அழகாக மாறிடலாம்
அப்படி என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் அதான் காட்டுறாங்க இல்லையா. பவுடர் விளம்பரத்துக்கும் ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க, ப்ரஷ் விளம்பரத்துக்கும் ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க இல்லையா, டூத் பேஸ்ட்டுக்கும் ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட் வேலைக்கு வந்து ஹாஹானா 10 பொண்ணு விழுந்துடுறாங்க அவங்க பின்னாடி இல்லையா. அப்படி 10 பொண்ணு விழுந்த மாதிரி தெரியுது இல்லையா. இல்லை வந்து ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு பெண்ணை காட்டுறாங்க, டயர் விளம்பரத்துக்கு பொண்ணு தான் காட்டுறாங்க. MRF டயர், அவன் ஓடி வந்து பிரேக் அடிக்கிற 4 பொண்ணுக்கு வண்டியில் ஏறுறாங்க. டயருக்கு பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் தெரியுது இல்லையா. அவன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அட்ராக்டிவ். இது வாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, இங்கே போங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா. காசா கிராண்டில் நீங்கள் நிலத்தை வாங்கி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குபு சந்தோஷம் வந்துட போகுது இல்லையா. எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க காசா கிராண்ட். மதுரையே வந்துருச்சு காசா கிராண்ட். எனக்கே இப்போ ஆசை வருது காசா கிராண்டில் போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்னால நிறைய மக்கள் வந்து உசுப்பேற்றிடுறாங்க. இது கொண்டு வந்தது யார், இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யார் தான், கிருஷ்ணர் தான் இல்லையா. கிருஷ்ணர்கிட்ட எல்லா ஸ்கீமும் வரணும் இல்லையா. கிருஷ்ணர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, கிருஷ்ணர் வீலிங்கும் பண்ணியிருக்காரு, சாஸ்திரத்தில் வீலிங்கும் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு அழகான பெண் உருவத்தை எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணர் ஆண் தானே, ஆனால் என்ன பண்ணிட்டார், ஒரு பெண்ணாக மாறிட்டார். அதுக்கு தான் மோகினின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு அழகான ஆண் ஒரு அழகான பெண்ணாக மாறிட்டார். அந்த பெண்ணை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பெண்ணாக மாறிட்டார். மோகினி ரூபத்தை எடுத்துக்கிட்டார். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, போய் அசுரர்கிட்ட அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகாக பேச ஆரம்பிக்கிறார். பேசினா அசுரர்களாக இருக்காங்க இல்லையா, பார்த்து ஆறு மாதிரி வாங்கிட்டு சண்டை போட்டுருந்தோம். இத்தனை நாள் சண்டை போட்டுருந்தோம், எல்லோரும் அமைதி ஆயிட்டாங்க. எல்லாரும் கச்ச சண்டை போட்டுருந்தான். பட் ஒரு பொண்ணு வந்து எல்லோரும் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப திடீர்னு டீசல் ஆகிட்டாங்க. எல்லாரும் திடீர்னு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க ஹாஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் இந்த பக்கம் கிடக்கும், துண்டு இந்த பக்கம் கிடக்கும், ஜட்டி இந்த பக்கம் எல்லாம் பேண்டு படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு பொண்ணு உள்ள வந்தால் போதும் எல்லாரும் விடுவிடுன்னு மாறிடுவோம். எல்லாம் கடற்கடன் எல்லாம் லைஃபே மாறி போயிடும். நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எத்தனை பேக் இருந்துச்சு, நீங்கள் எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் தெரியும் இல்லையா. நம்மக்கிட்ட இருந்தால் என்ன இருக்கும், மேக்ஸிமம் இருந்தால் ஒரே ஒரு பொட்டி இருக்கும். நான் மதுரைக்கு வரும்போது ஒரே ஒரு பேக் தூக்கிட்டு வந்தேன். தனியாலாம் இருக்கும்போது ஒரே பேக்கோட 3 வருஷம் இங்கே ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் திருவிழா நடந்துச்சு. இப்போ திருவிழாவே 10 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு இடத்துல நீங்கள் இடத்துக்கு போனோம் அப்படின்னா 3 லாரி தேவைப்படும். அவ்வளவு பொருள் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். 3 லாரி பத்தாது இல்லையா. அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா நைட்டே இருக்கா. ஸ்திரீ அப்படின்னா என்னது, எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத்தில் ஸ்திரீ அப்படின்னா ஒன் ஹூ மேக்ஸ் யூ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன விரிவாக்கப்படுத்திடும். நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. பொறுப்பு இல்லாமல் உட்காந்துருந்தோம் என்ன பண்ணுறாங்க, பொறுப்பாக இப்போ நல்ல விஷயங்களை பண்ண வைக்கிறேன். அப்படி வந்துட்டு மோகினி வந்து என்ன பண்ணுறா, அழகாக வந்து அவங்க முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இன்னும் பேசவே தேவையில்லை, சும்மா நடந்தாவே போதும். அப்படி சைடில் பார்த்தாவே போதும். இவங்களாம் என்ன ஆகிடுவாங்க எல்லாரும் அப்படியே கீழே வந்துடுவாங்க. சொல்லுவான் இல்லை, உன்னுடைய கடைக்கண் பட்டாவே போதுங்க, நான் என்ன பண்ணிடுவேன், மலையவே தூக்கிடுவேன், உலகத்தையே திருப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா வாயில் பேசிக்க வேண்டியதான் இல்லையா. ஏன் உயிரே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கிற பாவனுங்க அவனுக்கு இன்னும் வரல, அவனுக்கு தெரியல அவனுக்கு பாவம். உலகத்தையே திருப்பிடுவேன், நீ தான் என் உயிரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் உயிர் எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அது போல் எல்லாரும் பார்த்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க, நீ ஏன் சொல்லு. இப்போ அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, தூக்கிட்டு போயிட்டு அவங்க குடிச்சாங்களா குடிக்கல, அவங்களுக்குள்ள சண்டை, நான் குடிக்கிறதா நீ குடிக்கிறதா சண்டை இல்லையா. அப்போ என்ன பண்ண, மோகினி கிட்ட வந்து கொடுக்குறாங்க, நீ ஏன் கொஞ்சம் என்ன பண்ண எங்களுக்கு பிரித்து கொடு. அழகாக இருக்க பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ரொம்ப பொண்ணு அழகாக இருந்தால் நல்லா பொண்ணாக இருப்பா, நம்மக்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, நம்மளுக்கு நல்லா நியாயம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆமாவா இல்லையா. நம்ம ஒரு காரம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம். இதே வெள்ளைக்காரங்க சொன்னான்னு வச்சுக்கோங்க, உலகம் திடீர்னு வெடிச்சு வந்தது. சூப்பர், செம்ம கண்டுபிடிப்பு சார். என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா, பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி என்னது, உலகம் எப்படா வந்துச்சுன்னு கேட்டா உலகம் பெரிய வெடிச்சு வந்துச்சு சார். சிவகாசிலேருந்து பட்டாசு வெடிச்சு வந்துச்சான்னு சொல்கிறான். அதெல்லாம் நம்பிட்டு இருக்கோம். இன்னொரு சொல்கிறான் அமீபாவிலேருந்து வந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறான். அமீபாவில் இருந்தான். இன்னொரு சொல்கிறான் குரங்குலேருந்து வந்த சார் நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் தாத்தா பாட்டி யாராவது குரங்கா இருந்திருக்காங்களா, இங்கே இருக்கவங்க யாராவது தாத்தா பாட்டி குரங்கா இருந்திருக்காங்களா. எங்கள் அப்பா தாத்தா 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 திடீர்னு ஒரு குரங்கு உட்காந்துருக்கு நம்ம பரம்பரையில். அப்படியே தான் இருக்கா நம்ம பரம்பரையில். மேபி டார்வின் நம்ம தாத்தா குரங்கா இருக்கலாம், நம்ம தாத்தா யாருமே குரங்கு கிடையாது. நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து வந்தோம்னு சொல்லி. மனு அப்படின்றவன் தேவர்கிட்ட இருந்தால் வந்திருக்கோம், பிரம்மா கிட்ட வந்திருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ சயின்டிஸ்ட் சொன்னால் ஒத்துக்கிறோம். ஏன் ஒத்துக்கிறோம், வெள்ளத்தை ஒத்துக்கலாம், வேற ஒன்று கிடையாது. வெள்ளைக்காரன் சொன்னால் ஒத்துக்கிறோம். அவன் ட்ரெஸ் கொடுத்தான், அவன் சொன்னான் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இல்லையா. வெள்ளைக்காரன் சொன்னான்
ஓட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்டா பழைய சோறு சாப்பிடுறீங்க? ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னா நம்மள என்ன பண்ண எல்லாம் திடீர்ட்டு ஓட்ஸுக்கு மாட்டோம், ஓட்ஸா சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சொன்னா ஓட்ஸ் சாப்பிடாதீங்க, உடம்பு கெட்டது. எதை சாப்பிட சொன்னா இப்போ அவனே? பழைய சோறு சாப்பிடுங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது, அதில் உங்களுக்கு ப்ரோபயாட்டிக் இதெல்லாம் இருக்குது, அது நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறது. ஏன் நீங்கள் வந்து சாம்பலில் விளக்கிட்டு இருக்கீங்க? டூத் பேஸ்ட் கொடுக்குறோம், டூத் பேஸ்ட்டில் விளக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறான் அவனே நம்மக்கிட்ட வந்து, எங்கள் டூத் பேஸ்ட்டில் கறித்தூண்டு இருக்குது, எங்கள் டூத் பேஸ்ட்டில் நீம் இருக்குது அப்படின்னு அவனே சொல்கிறான். எனிவே விஷயம் என்ன அப்படின்னா, மோகினியை பார்த்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. மோகினிகிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் கொஞ்சம் நியாயம் பண்ணுமா, பிரித்து கொடுமான்னு சொல்லிட்டு. மோகினி என்ன பண்ணா, இவங்கிட்ட வந்து பாத்திரத்தை வாங்கிட்டு டாட்டா பாய் பாய் என்ன பண்ணிட்டா, இவங்களை விட்டுட்டு கூட்டு கூட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு தேவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டா. அசுரர்கள் சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏமாற்றி என்ன பண்ணா, 2 பேரும் உட்கார வச்சு தேவர்களை உட்கார வச்சுட்டா, அசுரர்களை உட்கார வச்சுட்டா. 2 பேருக்கும் அமிர்தத்தை நான் கொடுக்குறேன், ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, தேவர்கள் வரும்போது என்ன பண்ணுறது, அமிர்தத்தை ஊற்றுறது, அசுரர்கள் வரும்போது பாயசத்தை ஊற்றுறது இல்லையா. என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாயசத்தையே அமிர்தம் அடிச்சு குடிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, உன் கீழேருந்து வந்துச்சேம்மா இல்லையா, உன் கீழே வந்து எல்லாமே அமிர்தம் தான். அந்த வாரத்தை அங்கேருந்து ஆரம்பிச்சது போல இருக்கு இல்லையா. உன் கீழே என்ன கொடுத்தா அமிர்தம் போல, விஷத்தையே கொடுத்தா அமிர்தம் போல. அது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முடக்கு குடிச்சிட்டாங்க. இது 2 பேர் பார்த்துட்டான். ஏமாத்தரா நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, 2 பேர் மட்டும் அசுரர்கிட்ட தேவர்கள் பார்த்து உட்காந்தான். உட்காந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அமிர்தம் குடிச்சிட்டான். பகவான் பார்த்தாரு, ஏன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கலாம், தலையை எடுத்துட்டாரு. அவன் தான் ராகுக்கு எதுன்னு சொல்லி சொல்கிறோம். எனிவே இப்படி மோகினி மூர்த்தி அவதாரம் முடிஞ்சது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் எங்கும் முகங்கலவு போயிருக்கார் போல இருக்கு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் லேட்டாக வந்தார். வந்தால் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, டாடா என்ன அவதாரம், என்ன மேக்கப்பு, என்ன அழகு, என்ன லீலை, நல்லா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு திவ்யமாக இருந்துச்சு தரிசனம் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. சிவபெருமான் கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, நான் பார்க்கவே இல்லையே கேட்குறேன். நீ பார்க்கவே இல்லையா? நான் மிஸ் பண்ணிட்டு, மோகினி அவதாரம்டா, கிருஷ்ணன் நல்ல அவதாரம் காட்டினார், நீ பார்க்கவே, நான் பார்க்கவே இல்லையே. உடனே சிவன் ஓடி வரார். கிருஷ்ணன்ட்ட கேட்குறார், கிருஷ்ணா எனக்கு அந்த மோகினி அவதாரம் மட்டும் காட்டேன். ஏன்டா உனக்கு இந்த வேலை இல்லையா, நான் தான் இந்த அழகான ரூபத்தில் இதே போதும் இல்லையா, எனக்கு அந்த ரூபம் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன், கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் நான் கதைக்கு போனேன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோகினி அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த மோகினி மூர்த்தின்னு யார் இங்கே இருக்காங்க, திருமோகர் பெருமாளாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு இந்த கோயிலுடைய பெருமை என்னன்னு சொல்லிட்டு? எந்த ஒரு பெருமாளை, எந்த ஒரு மோகினி மூர்த்தியை சிவபெருமான் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாரோ அந்த மோகினி தான் இங்கே இருக்கார். திருமோகூர் அப்படின்னு அவருக்கு பேர். காலமேக பெருமாள் இல்லைன்னா வலித்துணை பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்க, போய் பெருமாளை பார்க்கும்போது அந்த எண்ணத்தோடு பாருங்கள். இதுதான் மோகினி அப்படின்ற எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிச்சு. அப்படி பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷமாக பார்க்க முடியும், கிருஷ்ணரை பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருக்கீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் நிறையா உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய கருத்துக்களும் நான் பேசணும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு என்ன புரிஞ்சது, என்ன ஞாபகம் இருக்குது, இல்லை என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்க. எல்லாருமே சொல்லணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? 5 சென்சஸை பற்றி படித்தோம். ஓகே, வெரி குட். பணத்தை எப்படி சரியாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு படித்தோம். ஓகே, வெரி குட். அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க, கதையாக முடிச்சுட்டாங்க. திருமுகர் காலமேக பெருமாளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறது, கிருஷ்ணர் எப்படி 16,108 பேரை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கதையை பார்த்தோம். அந்த கதை உங்களுக்கு என்ன புரியுது? கிருஷ்ணரால எல்லாமே முடியும். ஒரு சில கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் கிருஷ்ணர் மட்டும் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கேள்வி கேட்பாங்கல்ல, நாம் என்ன பதில் சொல்லலாம் அதுக்கு? நீ முடிஞ்சா பண்ணிக்கோ இல்லையா, கிருஷ்ணர் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணிக்கோ. கிருஷ்ணர் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு சண்டே இல்லாமல் இருந்தார். நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே அடிக்கிட்டு இருக்க இல்லையா, இல்லை 16,108 கல்யாணம் பண்ணுறது. ஒரு கல்யாணத்தை விட்டு இன்னொரு கல்யாணம் பிடிச்சிக்கிறது கிடையாது, ஒரே சமயத்தில் எல்லாரையும் பார்த்துக்கணும். நீங்களும் பண்ணி தான் பாரு, இந்த தைரியவாளத்தை பண்ணி பாருன்னு கேட்கலாம். ஓகே, வெரி குட். என்னாச்சு, கிளம்புறாங்களா?
ஓகே, இங்கே கவனிங்க. தேவர்கள், அசுரர்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அனாலஜி பார்க்கணும். எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரே பாயிண்ட் சொல்லக்கூடாது, நிறைய பாயிண்ட் பேசியிருக்கோம். சொல்லிதான் தெரியும். அப்புறம் சொல்றீங்களா? சொல்றேன். சரி, நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லி கொடுங்க. மறுபடியும் காலமே பெருமாள், காலமே பெருமாள். அந்த கோயில் வந்து நம்ம என்ன பரிகாரம் கல்யாணம் ஆகாமலே நான் சொல்லவே இல்லையே. நான் சொன்னது மட்டும் சொல்லுங்க, நீங்க லட்சம் கொடுக்காதீங்க. இவ்வளவு நாள் வந்து அந்த கோயில் வந்து அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிற இடம் மாதிரி எல்லாரும் நினைச்சுட்டே இருக்காங்க. இப்பதான் அது வந்து கோவில் எவ்வளவு எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, வெரி குட். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகத்தை சொல்லுங்க. மோகினி பற்றி இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, மோகினி அவதாரம் யார் எடுத்தது? விஷ்ணு தான். ஓகே, வெரி குட். ஒரே தான் அடிச்சு பண்ணீங்களா? அது ராமருக்கு தான். கிருஷ்ணா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். You are also part of this game, no? Thank you. வேற யாரு? மனிதனாக இருந்தால் சம்பாதிச்ச பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்துது. வெரி குட். பயன்படுத்து. ஓகே, வெரி குட். யாரும் சோம்பேறி இருக்காது. கிருஷ்ணர் போல எப்படி இருக்கணும்? என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கணும். வெரி குட். அதனால தான் அவன் அக்ஷய திருத்தின்னு சொல்லி சொல்கிறோம். லக்ஷ்மி உள்ளன்னு தோன்றுனாங்கல்ல, அதனால தான் என்ன சொல்கிறோம்? அக்ஷய திருத்தின்னு சொல்லி சொல்கிறோம். அக்ஷய திருத்தி அப்படின்னா நகை வைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் தான். அன்றைக்கி நிறைய நடந்திருக்கு. இப்போ அன்றைக்கி லக்ஷ்மி தேவி தோன்றியனால அக்ஷய திருத்தி தான். தன்வந்திரி இதுக்குள்ள தான் வராரு. வேற அவ்வளோண்ணா. நீங்கள் கிருஷ்ணனுடைய சக்திகள் தான் எல்லாமே. வெரி குட். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. You understand Tamil? Because you look like Bengali, sir. Correct. Bengali தானே? আমি bengali জানি না. மணிப்பூர். எனவே பக்கத்து பார்த்துக்கலாம். சிஸ்டர் கன்சல்ட் தான். ஓகே. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்? கிருஷ்ணர் என்னைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார்னு சொல்லி சொன்னேன். கிருஷ்ணன் அதையே சொல்கிறார், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஒர்க் பண்ணு சொல்லி சொன்னால் காலைன்னு சொல்லிட்டாரு, பிரபு சொல்லிட்டாரு, காலையிலேருந்து நைட் வரைக்கும் மேலே கடையில் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒர்க் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்லாரு? மற்றவர்களுடைய நன்மைக்காக நாம் செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறார். வேலைன்னா என்னது? ஒர்க்குனா என்னது? மற்றவங்களுடைய நன்மைக்காக பண்ணுறோம் இல்லையா, அதுதான் உண்மையான ஒர்க்கா. நமக்காக பண்ணிக்கிறதுக்கு பேர் ஒர்க் கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணுறோம் இல்லையா, அது சுயநலம், அது ஒர்க் ஆகாது. எப்போ நம்ம மற்றவங்க நன்மைக்காக பண்ணுறோமோ,
லோக சங்கிரமேவாப்பி சம்பஷன் கருத்தும் அருகாசின்னு சொல்கிறார். 3 பிரின்சிபலை சொல்லி கொடுக்குறார். வாட் இஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் ஒர்க்னு சொல்லி சொன்னபோது உங்களுடைய நேச்சருக்கு தகுந்தாற் போல நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஒர்க். என்னது? நேச்சருக்கு தகுந்தாற் போல ஈடுபடுறதுக்கு பேர் தான் ஒர்க். மற்றது எல்லாமே ஸ்லேவரி. இப்போ சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போயிட்டு நீ ஏன்பா கிரிக்கெட் விளையாடுறன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரே ஆன்சர் தான். ஏஆர் ரஹ்மான் கிட்ட போய் நீ ஏன்பா மியூசிக் பண்ணுறான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. ரவி வர்மா கிட்ட போய் நீ ஏன்டா டிராயிங் பண்ண என்ன சொல்லுவாங்க? எனக்கு அது பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்ரீதர் பிரபு கிட்ட போய் நீங்கள் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. நீங்கள் மற்ற சொன்னால் அவன் என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. அவர் கொண்டு போய் நான் கோயிலில் பூஜாரியாக பண்ணிட்டு போகிறேன், கையில் மணியை கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் அவளால் என்ன பண்ண முடியாது? ஒரு நாள் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மனசில் எங்கே இருக்கும்? கடையில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சரோட பிறந்திருக்கும் இந்த உலகத்தில் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. யாருக்கும் நேச்சர் இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையாது. கிருஷ்ணனுக்கு ஒரு நேச்சரோட தான் கொடுத்துருக்காரு. நான் நம்முடைய நேச்சரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒர்க்கா. நீ நிறைய பேருக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன் வரதில்லை தெரியுமா? ஏன்னா அவங்க நேச்சருக்கு மாறாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னது? அவங்களுக்கு பிடிக்காத வேலையை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்லை? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது கிடையாது. ஸோ வாட் இஸ் ஒர்க் அப்படின்னு என்ன சொன்னார்? ஒர்க்கிங் அக்கார்டிங் டு அவர் நேச்சர் இஸ் கால் ஒர்க். வாட் இஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஹவு டு ஒர்க் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா ஒய் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவு டு ஒர்க், எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அவர் சொல்கிறார் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளரியாக வேலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய வேலை எப்படி இருக்கணும்? மற்றவங்க பார்த்து உதாரணமாக இருக்கணும். பாரு அப்படி இருக்கும்டா. ஒருத்தன் பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணுறான், ஹவுஸ் கீப்பிங் தான். ஆனால் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை எப்படி தெரியுமா பண்ணணும்? மற்றவங்க நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும். நீ என்னம்மா க்ளீன் பண்ணுற? இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருந்தாங்க, அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு அது என்னவா இருக்கணும்? ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? டு த பெஸ்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வேலையை எவ்வளோ பர்ஃபெக்ஷனோட பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பர்ஃபெக்ஷன் எப்போ தெரியுமா வரும்? உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணால் பர்ஃபெக்ஷன் வரும். பிடிக்காத வேலையை பண்ணால் ஏனோ தான் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோ கிருஷ்ணர் சொல்கிறாரு உங்களோட நேச்சரை தகுந்தாற் போல் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பர்ஃபெக்ஷன் அல்ல கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். கமலஹாசனுக்கு அவங்க அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. கமலஹாசன் வந்து சின்ன வயசில் போய் நான் கட்டிங் கற்றுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னான். அவன் பிறந்தது ஐயங்கார் குடும்பத்தில். அவன் எதை கற்றுக்க போனான்? நாசம் வேலைக்கு கட்டிங் கற்றுக்கிறதுக்கு போனான். அவங்க அம்மா சொன்னாங்க எந்த தொழிலும் தாழ்ச்சி கிடையாதுப்பா, நீ எந்த தொழில் வேணால் பண்ணு, ஆனால் நீ பண்ணுற தொழிலில் நீ தான் எப்படி இருக்கணும்? எக்ஸாம்பிளாக இருக்கணும். மற்றவங்க உன்னை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை பண்ணு. அது இருந்தால் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் ஒர்க்னு கற்றுக்கிட்டோம். வாட் இஸ் ஒர்க்? நம்ம நேச்சரை என்கேஜ் பண்ணுறது தான் ஒர்க். ஹவு டு ஒர்க்? மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க மாதிரி ஒர்க் பண்ணணும். மூணாவது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஒய் டு ஒர்க். மூணாவது என்னது? ஏன் வேலை பார்க்கணும் சார்? எதுக்கு வேலை பார்க்கணும்? வேலை ஏன் பார்க்கணும்? நம்ம சாப்பிட்றது ஒரு வேலைக்கு எத்தனை இட்லி தான்? 4 இட்லி. மேக்ஸிமம் பெரிய எவ்வளோ பெரிய ஆளாலும் 10 இட்லி. அதுக்கு ஏன் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சு வைக்கணும்? சம்பாதிக்காமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாரு சம்பாதிக்கிறதோட லட்சணத்தை சொல்கிறார். ஏன் ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னு லட்சணம் சொல்கிறார். ஒய் டு ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நீங்கள் உழைக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் கிருஷ்ணா சொல்லக்கூடிய அல்டிமேட்டான ஒரு விஷயம். நீ உழைப்பா, ஆனால் உன்னை உழைப்பு எதுக்காக இருக்கணும்? நீ சந்தோஷமா நீ வளர்வதற்காக இருக்கக்கூடாது. உன்னால் என்ன ஆகணும்? 100 பேர் உன்னால் வளரணும். அப்படிதான் நீ பண்ணு அவர் சொல்றார். ஆசிதா தனகாதயா லோகசங்கரமேவாப்பி சம்பஷன் கர்த்தும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி கிருஷ்ணர் சொல்கிறார். நான் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கிருஷ்ணருக்கு எதாவது தேவையா? வேலை பண்ணி அவருக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க போகிறோமா? கிடையாது. அப்போ ஏன் தெரியுமா கிருஷ்ணர் வேலை பண்ணுறாரு? கிருஷ்ணர் வேலை பண்ணுறது ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. என்ன ரீசன் இருக்குது? நமக்கு நல்லது பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
ப்ரெஷருக்கு வேலை பண்ணுறதுக்கு ரீசனே கிடையாது. அதே போல் இஃப் யூ ஹாவ் டு ஒர்க், கீப் திஸ் இன் யுவர் மைண்ட், யூ ஹாவ் டு ஒர்க் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். நீங்கள் எப்போ உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய புத்தி ரொம்ப சின்னதாக போயிடும், குறுகிய புத்தியாக மாறி போயிடும். நான் என் உடம்பு, என் குடும்பம் இதை மட்டும் பார்த்துட்டா போதும். சமுதாய சேவைலாம் பண்ணுறாங்கல்ல, பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாம் எப்படி இருக்கோன்றது முக்கியம் கிடையாது, சமுதாயம் நல்லா இருக்கணும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராட் மைண்டோட ஒர்க் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட், இப்போ நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கரண்ட் கொடுத்தது யார்? பகவானா? கரண்ட் கொடுத்தது எடிசன் சொல்லலாம் இல்லையா? லைட் கண்டுபிடிச்சி எடிசன் சொல்லலாம். ஸோ எடிசன் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டார். எதுக்கு? பல்பை கண்டுபிடிக்கிறது. 1000 முறை ஃபெயிலியர் ஆனார். ஆனால் அவர் என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை, மறுபடியும் முயற்சி பண்ணார். எதுக்காக தெரியுமா? நம்முடைய சந்தோஷத்துக்காக கிடையாது, அவருடைய சந்தோஷத்துக்காக அவர் பண்ணவே இல்லை. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண என்ன பண்ணார்? அவ்வளோ முயற்சி பண்ணார். அப்போ நமக்காக உழைச்சோன்னா ஓரளவுக்கு தான் உழைக்க முடியும். பட் மற்றவங்க நன்மைக்காக நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா நிறையா செய்வோம். இப்போ வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா உப்புமா சமைச்சு சாப்பிட்ருவோம். இதே உங்கள் வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரைம் மினிஸ்டருக்கு நீங்கள் சமைச்சு போடணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம்? உடனே ஸ்பெஷலாக பண்ணும். பிரைம் மினிஸ்டர் சொல்லி அனுப்புகிறார், எனக்கு உப்புமா தான் பிடிக்கும், உப்புமாவே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் உப்புமா ஆர்டினரி உப்புமா பண்ணுவோமா? அது நிறைய முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் பட் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்பெஷல் உப்புமா பண்ணி வச்சுருவோம். அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? நமக்காக பண்ணும்போது ஏனோவான்னு பண்ணிடுவோம். பட் உயர்ந்த நபருக்காக பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ணுவோம் இல்லையா? அதுதான் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு. யூ ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் த ஹையஸ்ட் காஸ். டோன்ட் ஒர்க் டு சாட்டிஸ்ஃபை யுவர் லஸ்ட், டோன்ட் ஒர்க் டு சாட்டிஸ்ஃபை யுவர் சென்சஸ். உங்கள் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை பண்ணிங்கன்னா அது கீழ்த்தரமான வேலை. இதுவே நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வேலை பண்ணிங்கன்னா அதுதான் உயர்ந்த ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த 3 பிரின்சிபல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணர்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கலாம். கிருஷ்ணர்கிட்ட வந்து நீங்கள் மற்ற விஷயம் கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 3 பிரின்சிபலை கற்றுக்கோங்க. வாட் இஸ் ஒர்க்? வாட் இஸ் ஒர்க்? Work according to your nature. Then how to work? To set an example to others. And why to work? To help others. To benefit others. இல்லையா? இந்த 3 பிரின்சிபல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் சந்தோஷம் வேலை பண்ணிடுவோம். இதில் நான் ஏன்டா பிறந்தோம், ஏன்டா வாழ்கிறோம், ஏன்டா வேலை பண்ணுறோம், என்ன பண்ணோம்? கஷ்டப்பட்டு வேலை பண்ணோம்.